அன்பு தந்தையே, கணக்குக்கும் பங்கு பாடிப்பள்ளம் கிராமத்தில் நீங்கள் வசிக்கின்றீர்கள். ரோமாபுரி பங்கு என்று ஒரு புதிய கிளை பங்கு. அதில் உங்கள் அன்னார் முதல் கேட்டகிஸ்ட் ஆசிரியராக பணி செய்து அவர் பணியாற்றினார். நெல்லிக்குளம் தந்தை அவர்கள் மேனேஜராக இருக்கும்போது உங்கள் ஊருக்கு வந்ததினால் நீங்கள் அவரை சந்தித்து உங்களையும் இந்த கோயில் பணியிலே இருக்க செய்து நீங்கள் அந்த ஆசிரியர் பயிற்சியோடு இந்த கேட்டகிஸ்ட் பயிற்சிக்கும் போது பயிற்சியெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் தாத்தா குணமடைந்த பிற்பாடு அவஸ்தை இருக்கிறதால டஃபி தந்தை அவர்கள் வேலந்தாங்கலேருந்து இங்கே கொடுத்துருக்கார், உதவி தந்தார். உங்கள் மகன் திண்டிவனத்தில் படிக்கும்போது ஏற்பட்ட ஒரு குணம் தந்தை அவர்களால் பெற்றதாக சொல்லியிருக்கின்றீர்கள். இதை பற்றி உங்களுடைய தகவல்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள். அன்பு தெய்வமே, எனது தாத்தாவுக்கும் ஆயாவுக்கும் வேலந்தாங்கள் இருக்கும் பொழுது குதிரையில் வந்து கப்பிசாமி அவர்கள் அவஸ்தை கொடுத்தார்கள். அவஸ்தை கொடுத்து 5 நாள் நலமாக இருந்து இறந்து விட்டார்கள். ஆனால் டப்பிசாமி என்னால் மறக்க முடியாத ஒரு எண்ணம், ஒரு இயக்கம், அவருடைய ஒரு செயல்பாடுகளையும் சிந்தித்து வருகிறேன் நான். மேலும் எனது அண்ணா மரியசுசி அவர்கள் அந்த திண்டிவனம் முதல் கேட்டகிஸ்டாக, அதாவது முதல் ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்புன்னு போகும்போது 21 பேரை அந்த திண்டிவனத்தில் பயிற்சி பெற்று முதலிலே அந்த அம்ப்ரூஸ் ஆண்டவர் காலங்களிலே அவர்கள் சாந்தமரியா பங்குக்கு மரியசுசை, பிச்சைமுத்து, குழந்தராஜி இவர்கள் 3 பேரையும் அம்ப்ரூஸ் ஆண்டவர் சாந்தமரியா பங்குக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது அன்னாரோடு நானும் பழகி அன்னாருடைய பணியை நானும் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அந்த வேதியர் ஜபத்தையும் வேதியருக்கு உபதேசியாராக எங்கள் ஊரில் இருந்த பொழுது அதன் பிறகு நான் எனது மகனை ராபர்ட் பிரீட்டோ அவர்களை 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அம்மை வாசிவிட்டு அப்பொழுது ஃபாதர் அணியை அருளப்பாண்டவர் அங்கே மேனேஜராக இருந்தார். அந்த மேனேஜராக இருந்த பொழுது அவர் உன் மகனை வந்து இட்டுன்னு போய் கடிதம் போட்டார். பிறகு நான் போய் பார்த்து விட்டு வந்த பொழுது பரீட்சையாக இருக்குது சாமி அப்படின்னு. என்ன பரீட்சையாக என்ன செய்யுது, நீ இட்டு போனார். அதன் பிறகு நான் டப்பிசாமி கல்லறையை 3 சுற்றி வந்து என் மகனுக்கு அங்கே இருந்த தண்ணீரை ஊற்றி அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்து 3 நாளிலே குணமடைந்து விட்டார் எனது மகன். அதன் பிறகு அவர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அவர் ஒரு நல்லதொரு எண்ணம் கொண்டு என் மகனை நீதிநாதன் அவர்கள் செமினரிக்கு அனுப்பினார். நீதிநாதன் செமினரிக்கு பிலாசபை கோவாவுக்கு அனுப்பினார். கோவாவில் படித்து பட்டம் பெற்று அவர் எனது மகனை பீகாருக்கு அனுப்பினார்கள். பீகாரில் RSS காரன் சுட்டு விட்டார்கள். சுட்டுவிட்ட பிறகு பிரேமாவிலிருந்து கோவாவுக்கு வந்து எனது மகனை கோவாவில் அடக்கம் செய்திருக்கிறது. ராபர்ட் பிரீட்டோ எனது தந்தையாக, எனது மகன் தந்தையாக இருந்து அவர் குணம் பெற்றார். ஆனால் அவர் இறந்ததிலிருந்து என் மனம் அதிக வேதனையோடும் சோதனையோடும் தாங்கிக் கொண்டு டப்பிசாமியை நான் அதிகமாக நேசித்து வருகிறேன். ஆனால் அவருக்கு ஒரு புனித பட்டம் கிடைக்க வேண்டும் என்று எனது ஆவல். அந்த ஆவலை ஆண்டவர் இயேசு அந்த அண்ணாள் வியாபார அன்னை தீர்த்து வைப்பாளர் நம்பிக்கை இந்த தப காலத்திலே அவருக்காக ஜெபித்து வருகிறேன். இருந்தாலும் எனது மகன் என்னோடு இல்லை, இப்பொழுது கடவுளோடு இணைந்து விட்டார். ஆனால் எனது அண்ணார் மரியசுசி அவர்கள் அவரும் இறந்து விட்டார். எனது தாத்தையும் இறந்து விட்டார்கள், தாயும் இறந்து விட்டார்கள். நான், எனது மகள், 2 மகள், என் மனைவி இப்பொழுது இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே டப்பிசாமியார் ஏழை மக்களுக்காக இரக்கம் காட்டியவர். அந்த வகுப்பிலே தான் படித்த 33 குடும்பத்தை, எனது ஊரில் இந்துவாக இருந்த குடும்பத்தை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றி அவர்களுக்கெல்லாம் அந்த தந்தையை போல எலியாஸ் அடிகள் இருந்து வீடு கட்டி கொடுத்து அவர்கள் இன்று நல்லமாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பங்களாக இருக்கிறார்கள். இந்துவாக இருந்த 33 குடும்பங்களை அவர் ஒழுங்குபடுத்தி எலியாஸ் ஃபாதர் அடிகள் நல்லதொரு வாய்ப்பாக இன்று வளர்ந்து வருகிறார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இன்று அருள் சிட்டிபாபு என்பவர். அதே சமயத்தில்
டிஎஸ் லூதுசாமி கர்தினால் எங்கள் ஆலயத்திற்கு முதலிலே மணி வாங்கி கொடுத்தார், மைச்செட்டு வாங்கி கொடுத்தார். இப்படியெல்லாம் செய்து அந்த அந்த கோவில் சின்ன ரோபரின்னு வைத்து ஆமாம் சின்ன ரோபரி சொல்வார். அடுத்தது அவருடைய பணியிலே அதிகம் ஈடுபட்டு இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து வருகிறோம்.